World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அதிரடி சொற்பொழிவு நம்மளுடைய பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் கரு முருகானந்தம் ஐயா அவர்கள். பொதுவாக நம்மளுடைய கருத்தரங்கில் சில ஹைலைட்டிங்கான தலைப்புகள் இருக்குது, நட்சத்திர தலைப்புகள், அந்த மாதிரி ஒரு சில ஸ்டார் டைட்டில்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான தலைப்புகள். அதில் பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறது, கரணத்தை பற்றி பேசுகிறது, யோகத்தை பற்றி பேசுகிறது, அதே மாதிரி பணம் வரும் சூட்சமங்களை பற்றி பேசுகிறது. இந்த தலைப்புகள் எல்லாமே எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்க்குற தலைப்பு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. இப்போ யூடியூப்பில் கூட பார்த்திங்கன்னா இந்த தலைப்புகளில் வீடியோ போட்டோம்னா 50,000 வியூஸ், 1,00,000 வியூஸ் போயிடும். ஏன்னா எல்லா மக்களும் ஈஸியாக புரிஞ்சக்கூடிய தலைப்புனா நட்சத்திரம், கரணம், யோகம் தான். ஸோ இன்றைக்கி என்னென்னா, எதிர்பாராத விதமாக இன்றைக்கி தலைப்புகள் நான் போடும்போது இன்றைக்கி நம்ம பிரபஞ்ச குழுவோடைய நிர்வாகிகள் எல்லாரும் அந்த தலைப்பை பற்றி தான் பேச போகிறோம். பொருளாளர் ஐயா நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறாரு, துணை செயலாளர் நாம யோகத்தை பற்றி பேச போகிறாங்க, நான் கரணத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் கிடைக்க போகுது. அந்த வகையில் வெற்றிகளை அள்ளித்தரும் நட்சத்திர சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு கரு முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதலில் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும், என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், குலதெய்வத்திற்கும், பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கும், பழனி ஆண்டவருக்கும், தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும், கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலை ஆண் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. ஏன்டா இவன் முருகன் பாட்டெலாம் பாடுறான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன காரணம்னா, எனக்கு பவகரணம். இந்த கருணாநாதனை ஃபஸ்ட்டு ஏக்கிட்டு பேசுவோங்கிறதுக்காண்டி இந்த பாட்டை பாடுறேன். ரைட்டா? அடுத்து முதல்ல ஒரு ஜோதிட கருத்துக்களை நான் இல்லை, தலைவர் சொல்கிறாங்க, பேசுகிறாங்கன்னா அதை கவனிங்க. அதை கவனிச்சிங்கன்னா தான் அதில் ஏதாவது ஒரு கருத்து எடுத்து நம்ம செல்லலாம். அதனால் ஜோதிடத்தை பேசும் பொழுது யாரும் பேசாமல் அதை கேட்டிங்கன்னா நன்மை நடக்கும். ஐயா பார்த்தீங்கன்னா எனக்கு நட்சத்திர சூட்சுமங்கள் கொடுத்துருக்குறாங்க. வெற்றி அடையக்கூடிய நட்சத்திர சூட்சுமங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா தாராபலன் நம்ம எடுக்கணும். எப்போதுமே நட்சத்திர சூட்சுமங்களில் தாராபலன் அவசியம். அப்போ பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களுக்கும் தாராபலன் இருக்கிறது. அப்போ முதல் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். ஜென்ம நட்சத்திரத்தில் ஒன்று பண்ணணும்னா அதை நம்ம பார்த்து அறிஞ்சு செய்யணும். அடுத்து இரண்டாவது நட்சத்திரம் தனத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், பொருளாதாரத்தை சீர்தூக்கி காமிக்கக்கூடிய நட்சத்திரம். அடுத்து மூணாவது நட்சத்திரம் விபத்து தாரை. அப்போ என்ன ஆகும்? பயணம் பண்ணுறதுல பார்த்து பண்ணணும். இந்த மூணாவது நட்சத்திரத்தில் நம்ம ஏங்குறோம் போகிறோம் அப்படின்னா பயணத்தை நம்ம பார்த்து பண்ணணும். அடுத்து நாலாவது நட்சத்திரம் சேமதாரை, முதலீடுகள் அதில் பண்ணலாம். சுகத்தை அது கொடுக்கக்கூடிய தாரை. அப்போ 5 பிரத்யேகு தாரை, காரிய தடை, காரிய அனுகூல தடை, காரிய சித்தி தடை, இந்த தடை நடக்கும். அப்போ 5வது நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு
திருவோணம்னு வச்சுக்கோங்க, அதில் உட்காந்து ஒரு திசை நடத்துது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆகா, பிரத்யேக தாரையில் என்ன பண்ணணும் அப்படின்னா சீத்தாப்பழம் வெற்றிலை பாக்கு தானம் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பயப்படக்கூடாது. 5ல் உட்காந்து நட்சத்திரம் நடத்துதியா போச்சுரா அப்படிலாம் நினைக்கக்கூடாது நீங்கள். அப்போ அதுக்கு உண்டான பொருளை நீங்கள் தானம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம். அதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ 6வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசையை நடத்துதியா அப்படின்னா அருமையாக இருக்கும், சூப்பராக இருப்பார் அவர். புரியுதுங்களா? அது 8ஆம் அதிபதி திசையாக இருந்தாலும் சரி தான், 6ல் உட்காந்து திசை நடத்துச்சுன்னா அருமையாக இருக்கும். அடுத்து 7 வதை தாரை. அப்போ காரிய தடை, காரிய அனுகூல தடை, காரிய சித்தி தடையை இந்த 7வது நட்சத்திரம் கொடுக்கும். அப்போ அதற்கு உண்டான இப்போ 7வது நட்சத்திரம் அவிட்டம்னு வச்சுக்கோங்க, ஆப்பிளும் விளாம்பழத்தையும் தானம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தக்காளி சாதத்தை வாங்கி கொடுக்கலாம், கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அடுத்து 8 நீண்ட ஆயுளை கொடுக்கும், பொருளாதாரத்தை கொடுக்கும். அடுத்து 9 பரம மைத்திர தாரை. அப்போ இந்த 9ல் ஒரு கிரகம் நட்சத்திரத்தில் வந்து திசை நடத்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பாக்கியமாக இருக்கும். ஆனால் நண்பர்களுக்குள் பிரச்சனைகளை உண்டாக்கும். அடுத்து 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அதில் ஒரு ட்விஸ்டும் இருக்குது. கர்ம காரியம் நடந்ததற்கு பிறகு ஒரு நல்லது நடக்கும். கர்ம காரிய சித்தி 10வது நட்சத்திரம். அடுத்து 11வது நட்சத்திரம் சேமதாரை, தனதாரை தான். ஆனால் சமுதாய பகையை உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். உதாரணம், இந்த 11வது நட்சத்திரத்தில் இப்போ காலபுருஷனுக்கு 11வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இங்கே யாரும் பூர நட்சத்திரம் இருக்காங்களா? யாரும் பூர நட்சத்திரம் இருக்கீங்களா? பூர நட்சத்திரம் யார் இருக்கீங்களா? யாரு பூர நட்சத்திரம் யார் இருக்கீங்களா? யாரு பூர நட்சத்திரம் யார் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஐயா, பூர நட்சத்திரம் நீங்கள் சமுதாய பகை உங்களுக்கு உண்டா? சமுதாயத்தில் உங்களுடைய பங்காளி மாமா மச்சா சார்ந்த சமுதாயத்தில் பகை உண்டா? பூர நட்சத்திரம் தானே நீங்கள். பக்கத்து அக்கத்து பக்கத்தில் சண்டை இருக்கா, சமுதாய பகை இருக்கான்னு கேட்குறேன். சமுதாயத்தில் உங்களுக்கு பகை இருக்கா இல்லையா? இருக்கு. இதுதான் காலபுருஷனையும் நம்ம எடுக்க வேண்டும். அந்த 27 நட்சத்திரங்களில் 11வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். சமுதாய பகையை உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். ஏன்னு சொல்லுங்க, அதில் பிறந்தது ராஜீவ்காந்தி. சமுதாயத்தினால் சுடுபட்டு செத்தார், தெரியுதா? பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் ராஜீவ்காந்தி. அவர் எப்படி இறந்தார்? ஒரு சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ண போய் இறந்தார். புரியுதுங்களா? அதனால் இந்த 7வது நட்சத்திரம், இந்த வதை நட்சத்திரத்தில் நீங்கள் அதை பார்த்து நடந்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11வது நட்சத்திரம் சமுதாய பகையை சொல்லிட்டேன். அடுத்து 12 விபத்தை கொடுக்கும். அந்த 12வது நட்சத்திரத்தில் நம்ம கிளம்புறோம் எங்கேயாவது, ஒரு சாதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் 12வது நட்சத்திரமாக ஒருத்தருக்கு வருது. அவர் என்ன பண்ணணும்? முந்திரி பருப்பு தானம் பண்ணிட்டு போகணும். எப்படி? முந்திரி பருப்பு தானம் பண்ண, அப்படியே இல்லைனாலும் விநாயகருக்கு ஒரு சிதறகாயை உடைச்சிட்டு போகணும். போனார்னா அவருக்கு நன்மை நடக்கும். அடுத்து 13வது நட்சத்திரம். இதில் தொழில் தொடங்கலாம், பொருளாதார விருத்தி ஏற்படும். இந்த 13வது நட்சத்திரத்தில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாங்க சார். நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட குளத்தில் விழுந்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த 13வது நட்சத்திரம் முதலீடை நீங்கள் போட்டிங்கன்னா நன்மை நடக்கும். அடுத்து 14வது நட்சத்திரம். அது 5வது நட்சத்திரத்தினுடைய பிரத்யேகத்தை செட் பண்ணும். அதுக்கு உண்டான பொருளை நம்ம தானம் பண்ணிட்டு செய்யலாம். அடுத்து 15வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம், அல்லது பொருளாதார ஏதாவது ஒன்று பண்ணணும்னாலும் அதில் நீங்கள் பண்ணலாம். 15வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம். அடுத்து 16வது நட்சத்திரம் காரிய தடை, காரிய சித்தி தடை, இவைகளை அந்த 16வது நட்சத்திரம் செயல்படும். அடுத்து 17வது நட்சத்திரம் மைத்திர தாரை, நீண்ட ஆயுளை கொடுக்கும், நீண்ட பொருளாதாரத்தை கொடுக்கும். அந்த 17வது நட்சத்திரத்தில் ஒரு அஸ்தங்கமான கிரகம் திசை நடத்துதுங்க. அஸ்தங்கம் ஆயிடுச்சு, சூரியனோட போய் உட்காந்து மாட்டிக்கிட்டாரு. ஒரு செவ்வாயை திசையை நடத்துகிறார்.
அந்த 17வது நட்சத்திரத்தில் திசையை நடத்துகிறார். அப்போ என்ன பண்ணும்? ஆக அஸ்தங்கம் ஆயிடுச்சு, நீங்கள் கவலைப்பட வேணாம். அந்த நட்சத்திரநாதன் உங்களை காப்பாற்றி விட்டுவார். ஏன்னா மைத்திர தாரையா, அவர் ஆயிலையும் கொடுப்பார், பொருளாதாரத்தையும் கொடுப்பார், அவர் மாற்றி பண்ணி விட்டுவார். அடுத்து 18. இதில் தான் சார் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 18ங்கிறது உங்களுக்கு 9ஆக வரும், பாக்கியமாக வரும். ஆனால் 18 என்பது பணப்பகையை உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரம். காலபுருஷனையும் இதில் எடுக்கலாம். 18வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வரும். இதில் யார் கேட்டை நட்சத்திரம் இருக்காங்களா? பணம் கொடுத்து வாங்கி மாட்டிருக்கீங்களா? வரலையா? உட்காருங்க. காலபுருஷனுக்கும் ரெடி பண்ணும். இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது 18வது நட்சத்திரமாக காலபுருஷனையும் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணணும்? பணம் கொடுக்குறவங்க வாங்குறவங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த நட்சத்திரத்தில் தான் கேது உச்சம் பெறுவார். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? விநாயகரை கும்பிடணும். அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரமாக வரும். ஆஞ்சநேயரை வணங்கணும். கேட்டை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வணங்கணும். ஒன்றும் பணம் கொடுத்தா வராது, இல்லை கொடுத்த பணம் திருப்பி வராது, இப்படி தான் நடக்கும். ஏன்னா கேட்டை நட்சத்திரமே உங்களுக்கு இந்த பணப்பகையை உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணாலும் சரி மாட்டிக்குவார். ஆனால் அவங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது அந்த 18 பணப்பகை நீங்கும். புரியுதுங்களா? அடுத்து 19வது நட்சத்திரம்ங்க. இது தெய்வ பிராப்த நட்சத்திரம். ஆனால் உங்களுக்கு 10 காரிய கர்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஆனால் தெய்வ பிராப்த நட்சத்திரம் 19வது நட்சத்திரம். கர்ம காரிய சித்தி நடப்படும். ஒரு வீட்டில் கர்மம் நடந்துடும், அதுக்கப்புறம் நல்லா டாப் லெவலில் போயிடுவார். அந்த 19வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசையை நடந்துச்சுன்னா அவர் டாப் லெவலில் போயிடுவார். ஆனால் கர்ம காரியம் அங்கே இன்னொன்று நடக்கும். அடுத்து 20வது நட்சத்திரங்க, சூப்பராக வேலை செய்யும். எப்படி 20வது நட்சத்திரம்ங்கிறது சம்பத்து தாரை, சூப்பராக வேலை செய்யும். இப்போ ஒன்றும் இல்லை சார், எனக்கு ரேவதி நட்சத்திரம், எனக்கு அஸ்வினி 2வது நட்சத்திரம். அப்போ 20வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்துடும். எனக்கு 20வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், புதனும் அமர்ந்திருக்கிறது தனுசு வீட்டில். எனக்கு விருச்சிக லக்னம், தனுசு வீட்டில் அமர்ந்திருக்கிறது. அப்போ சுக்கிரன் மூல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். 8, 12க்குரிய கிரகம் 2இல் அமர்ந்திருக்கிறது. அந்த இடம் இந்து லக்னமாக இருக்கிறது. அப்போ 2வது நட்சத்திரத்தில் எனக்கு திசையை நடத்துது. சம்பத்து தாரையில் ஒரு புத்தி நடக்குது, செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. இந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கு. நல்லா இருக்கேன், சேமமாக இருக்கேன், சம்பத்தாக இருக்கேன், ஐயாவோட கிருபையில் சம்பத்தாக இருக்கேன். புரியுதுங்களா? அப்போ இது நடக்குது. கண்டிப்பாக இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் யூகம் பண்ணணும். அப்போ என்னென்ன கிரகம் நடக்குது, இப்போ நடக்குது, அப்படி நடக்குது. 8, 12 விடுங்க. சப்தம ஸ்தானாதிபதி 11ஆம் அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் புதன் வருவார். எனக்கு அஷ்டமாதிபதி, லாபாதிபதி, சப்தமஸ்தானாதிபதி, விரையாதிபதி 2ல் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க வந்து மூல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க. மூல நட்சத்திரம் எனக்கு பாசிட்டிவ் சார், எனக்கு 20வது நட்சத்திரம். புரியுதுங்களா? அப்போ சம்பத்தை கொடுக்கும். விவரம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை நம்ம பார்த்து நடந்தோம்னா 20ஆம் நட்சத்திரம் நமக்கு நன்மையை செய்யும். அடுத்து 21, இதே தான் விபத்து தாரை. நீங்கள் அந்த 3வது 21ங்கிறது பார்த்தீங்கன்னா விபத்தாக வரும். நீங்கள் அதில் பார்த்து போகணும். அந்த நட்சத்திரம் உங்களுக்கு உத்திராடமாக வருதுன்னு வச்சுக்கோங்க, பிளாப்பழத்தை தானம் பண்ணிட்டு போங்க, சூப்பராக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. விவரம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? அடுத்து 22வது நட்சத்திரம் சார். இதில் யார் திருவோண நட்சத்திரக்காரங்க இருக்காங்களா? யாரும் திருவோண நட்சத்திரக்காரங்க இருக்காங்களா? ஐயா யார் இருக்கீங்களா? ஐயா திருவோண நட்சத்திரம் இல்லை. திருவோண நட்சத்திரம் காலபுருஷனுக்கு வைநாசிக நட்சத்திரம் சார். உத்திராட நட்சத்திரக்காரங்க 2வது நட்சத்திரத்தை இயக்கணுமா இல்லையா? ஆனால் இவங்க சாப்பிடக்கூடாது. கொய்யா பழத்தை, இது சீத்தாப்பழத்தையும் வெற்றிலை பாக்கையும் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் வைநாசிகம் ஏங்கும் சார். நீங்கள் திருவோண நட்சத்திரம் ஒரு ஆளை ஒருத்தர் சொல்கிற சார், தமிழ்நாட்டில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் சார், சூப்பர் ஸ்டார். அவர் 40 வயசு வரைக்கும் கண்டக்டராக இருந்தார். இன்றைக்கி நிம்மதியாக இருக்காருங்கிறீங்களா? நிம்மதி இல்லை. காசு பணம் இருக்குது சார், வைநாசிகம் செயல்படும் சார். அந்த நட்சத்திரம் வைநாசிகமாக செயல்படும். அவங்க வீட்டில் அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணார். எத்தனாவது இப்போ மறுபடியும் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கார். புரியுதுங்களா? அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகர ராசி திருவோண நட்சத்திரம். அரசியலில் ஜெயிக்கவே முடியாது சார். திருவோண நட்சத்திரக்காரங்க வைநாசிகம் வச்சு செஞ்சுன்னு சார்.
புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் கவலையே பட வேணாம். திருவோண நட்சத்திரக்காரனை நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைங்க, வேலையை முடிச்சு விட்ரும். 22வது நட்சத்திரம் வைநாசிகம். கண்டிப்பாக திருவோணம் செயல்படும் சார். அவர் பெருமாளாக இருக்கட்டும். இன்னொன்று தெரியுங்களா, இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம். ரோகிணியில் கிருஷ்ணர் பிறந்தார், அஸ்தத்தில் வாமனன் பிறந்தார், திருவோணத்தில் பெருமாள் பிறந்தார். 3 பேரும் என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? வாமனன் 3 அடி நிலத்துக்காண்டி சண்டை போட்டார், கிருஷ்ணனும் இடத்துக்காண்டி தான் சண்டை போட்டு வெளில வந்தார். அப்போ அந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இட பிரச்சனை இருக்கும். இட பிரச்சனை இருக்குது சார். நீங்கள் கேட்டு பாருங்கள். ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்காரங்களை கூப்பிட்டு கேளுங்க, யார் இருக்கீங்களா? அஸ்தம் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் யார் இருக்கீங்களா? ஐயா இட பிரச்சனை இருக்காங்க ஐயா. ஐயா என்ன சொல்கிறது? அதனால இட பிரச்சனை இருக்குங்கய்யா, கண்டிப்பாக இருக்கும். அதற்கு என்ன பண்ணணுங்கிறத பரிகாரம் அப்புறம் சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ இது நடக்கும் சார். அதே மாதிரி இந்த திருவோணம் சொல்லுங்கள், இட பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் யார் ஒரு மனிதன் பிறந்தாலும் ஐயா அதாங்கய்யா எல்லாம் ஐயா சொன்னதுதான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்மளால் சொல்ல முடிஞ்சே சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இட பிரச்சனை இருக்குது சார். அவங்க என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், முருகன் கோயிலுக்கு போகணும். செவ்வாய்க்கிழமை நாளில் போய் செவ்வாய் ஓரையில் துவரம்பருப்பு தானம் பண்ணணும். முருகன் கோயிலுக்கு, வேற எங்கேயும் கொடுத்துடக்கூடாது, முருகன் கோயிலுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இட பிரச்சனையே அவங்கள சுற்றிக்கிட்டே வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி நான் சொல்ல வரேன், இந்த 22வது நட்சத்திரத்தை எடுத்து இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். 22வது நட்சத்திரம் கண்டிப்பாக செயல்படும் சார். சார் காலபுருஷனுக்கு 11வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம், 18வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சார். இதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க சார். உண்மை சார், ஆமாம் சார், சமுதாயத்தில் பிரச்சனை சார், எனக்கு பணப்பகை சார், இந்த அவர் சொன்னார்ல கேட்டை நட்சத்திரம், பணம் கொடுத்த இடத்துல வாங்க முடியலன்னு நடக்கு சார். அதேமாதிரி திருவோணம் வேலை செய்யும் சார், கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் எடுத்து பாருங்கள், திருவோணம் வைநாசிகம் வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, உத்திராட நட்சத்திரக்காரனை கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு தொடர்ந்து 48 நாள் சாப்பிட சொல்லுங்கள், நல்லா இருந்துட்டு அந்த ஜோதிடத்தை நான் விட்டுறேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? உத்திராட நட்சத்திரக்காரங்க 2வது தனதாரங்க. நீங்கள் கொய்யாப்பழத்தை சீதாப்பழத்தையும் வெத்தலை பாக்கையும் போட சொல்லுங்கள், 48 நாள் போட்டுட்டு அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லட்டும், ஜோதிடத்தை விட்டுட்டு நான் ரியல் எஸ்டேட்டுக்கு போயிடுறேன். நடக்காது சார். அரசியல்லையும் ஜெயிக்க முடியாது. ஏன் சொல்லுங்கள்? இந்த திருவோணம் இருக்கிற நட்சத்திரம் இறந்த இடம் மகர ராசி, சூரியன் இருப்பது சிம்ம ராசி, 8ஆம் அதிபதியாக சூரியன் வருவார். அப்போ ஜெயிக்கவே முடியாது அரசியலில். மிஞ்சி போனால் கவுன்சிலர் இல்லை சேர்மன், முட்டி வந்தாருன்னா எம்எல்ஏ, அதுக்கு மேலே போகவே முடியாது. உட்கார வச்சுக்கணும். தெரியுமா? வைநாசிகம் செயல்படும் சார். திருவோண நட்சத்திரம் கண்டிப்பாக செயல்படும். புரியுதுங்களா? அதனால் 22வது நட்சத்திரம், நான் இது வந்து காலபுருஷனை எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு 22வது நட்சத்திரம் எந்த வைநாசிகமோ அதுக்கு உண்டான பொருளை தானம் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் வைநாசிகம் செயல்படும். திருவோண நட்சத்திரம் கண்டிப்பாக வேலை செய்யும் சார். காசு பணத்தெல்லாம் கொடுத்துருவாரு. காசு பணம் இருந்தால் என்ன பண்ணியும்? நிம்மதி இருக்கணும்ல, அது இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. நல்ல தூக்கம் வராது, மாத்திரை போடாத தூக்கம் வரும். திருவோணத்துக்கு உண்டி, நான் ரோகிணி எல்லாம் சொல்லலை, திருவோணத்துக்கு உண்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வர்றேன் ரோகிணிக்கு. ரைட்டா? இப்போ சொல்லிட்டேன், இடத்து சம்மந்தமாக உள்ள பிரச்சனையே சொல்லிட்டேன். அடுத்து 22 இது வைநாசிகம். வைநாசிகத்தினுடைய பொருள் இப்போ திருவோணம் இல்லை, வைநாசிகம். ஒருத்தருக்கு ரேவதியாக வச்சுங்களேன், அவன் கொத்தமல்லி இழந்த பழம் தானம் பண்ணணுங்க. அதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். 22வது நட்சத்திரத்தில் அந்த வைநாசிகத்துக்கு ஒன்றும் இல்லை சார். வைநாசிக நட்சத்திரக்காரனை நீங்கள் கையில் வச்சுருந்தா அவன் கீழ்மட்டவனாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், கொஞ்சம் மிடுக்காக இருந்தால் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் அவுட் ஆயிருவீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி 23வது நட்சத்திரம் என்பது இந்த பிரத்யேகுதாரி 5வது நட்சத்திரத்தினுடைய இதை குறிக்கும். புரியுதுங்களா? அது காரிய சித்தி, காரிய அனுகூல தடை இதெல்லாம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தினுடைய பொருளை நீங்கள் கண்டுபிடிச்சி, இப்போ சாதாரணமாக ரோகிணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி என்பது ஆமாம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி நட்சத்திரம் வந்து நாவல் பழம், அப்படி தானே சார்? ரோகிணி வந்து நாவல் பழத்தை குறிக்கும். புரியுதுங்களா? அந்த பொருளை தானம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 24 தெய்வ அனுகூலம் சார். ஒருத்தருக்கு
முடக்கு ராசியில் ஒரு கிரகம் திசையை நடத்துது சார். அப்போ 24வது நட்சத்திரத்தில் அது நடத்துது சார். முடக்குக்கு போயாகணும். ஆனால் முடக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருப்பார். முடக்குக்கு போயிட்டாருன்னா 5 லட்சம் சம்பாதிப்பார். ஆனால் முடக்கை நிவர்த்தி பண்ணணும். ஆனால் இந்த 24வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசையை நடத்தும் பொழுது கண்டிப்பாக அது முடக்காக இருந்தாலும், திதி சூன்யமாக இருந்தாலும், அவயோகியாக இருந்தாலும், அஸ்தங்கமானாலும் ஜெயிச்சிருவார் சார். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஏதாவது 2 கை தட்டுங்க, அப்போ தானே கொஞ்சம் பேசுகிறதுக்கு தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 24வது நட்சத்திரத்தில் நீங்கள் திசையை நடத்திச்சின்னா அது மாதிரி பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு 25 இதே வதை தான். 26 மைத்திரதாரை நல்ல பலன் ஏற்படும். 27 நண்பர்களால் பிரச்சனை ஏற்படும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ தாராபலனை சொல்லிட்டேன் சார். அடுத்து இந்த நட்சத்திரத்திலேயே திருமண பொருத்தம்னு ஒன்று இருக்குது சார். இந்த திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம், வேதை பொருத்தம் என்பது நட்சத்திர பொருத்தம். அது 10வது பொருத்தமாக வரும். எது இருக்குது, ரச்சி இருக்குது, யோனி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கல்யாணம் பண்ணலான்னு விட்டுட்டீங்கன்னா, இந்த வேதையை பார்க்காம விட்டீங்கன்னா கோளாறாயிரும். 2 பேருக்கும் அடிச்சுக்கிட்டு நாறிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ வேதையை நம்ம எடுக்கணும். அஸ்வினிக்கு கேட்டை வேதை சார். அப்போ கேட்டை நட்சத்திரத்தினுடைய பொருள் என்ன? வல்லாரை செரிப்பழம் தானம் செய்யணும், சாப்பிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கேட்டை வேதை சார். நீங்கள் என்ன பண்ணணும்? வல்லாரையும் செரிப்பழத்தையும் தானம் பண்ணலாம், சாப்பிடக்கூடாது. அடுத்து பரணி, இதுக்கு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் வேதையாக வரும். அப்போ வெண்பொங்கல், நொங்கு, பனங்கற்கண்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா நெகட்டிவாக வேலை செய்யும். தெரியாமல் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்து கிருத்திகை, இதற்கு விசாகம் வேதையாக வரும். விசாகத்தினுடைய பொருள் என்ன? சப்போட்டா பழம். அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. கிருத்திகை நட்சத்திரக்காரன் சாப்பிடக்கூடாது. அடுத்து ரோகிணி, அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு யார் வேதை? சுவாதி நட்சத்திரம் வேதை. அவங்க என்ன பண்ணணும்? கருப்பு திராட்சையை சாப்பிடக்கூடாது, தானம் பண்ணணும். அடுத்து மிருகசிரிசம், இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சித்திரை அவிட்டமே வேதையாக வரும். அப்போ சித்திரை நட்சத்திரத்தினுடைய பொருள் என்ன? பப்பாளி. அவிட்ட நட்சத்திரத்தினுடைய பொருள் என்ன? ஆப்பிள், விளாம்பழம். அதை சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஜென்ம நட்சத்திரத்திலே உங்களுக்கு ரொட்டைனாக வரும். அடுத்து மிருகசிரிசம், சாரி, அடுத்து திருவாதுரை, அவங்க என்ன பண்ணணும்? அவருக்கு யார் வேதை? திருவோண நட்சத்திரம் வேதையாக வரும் சார். இவங்க பயங்கரமாக இருக்கணும். இவங்க பாட்டுக்கு சீத்தாப்பழத்தை சாப்பிட்டா வைநாசிகமும் வேலை செய்யும், வேதையும் வேலை செய்யும், மாட்டிக்குவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? இந்த வெத்தலை பாக்கையும் இதையும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாங்கன்னா கோளாறாயிரும். சீத்தாப்பழத்தை சாப்பிட்டாங்கன்னா கோளாயிரும். அடுத்து புனர்பூசம், உத்திராடம் நட்சத்திரம் வேதையாக வரும். இப்போ உத்திராட நட்சத்திரத்தினுடைய பொருள் என்ன? பலாப்பழம். கடைசி வரைக்கும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டானா கோளாறாயிரும். புரியுதுங்களா? சாப்பிட்டாருன்னா கோளாறாயிருவார். புரியுதுங்களா? அடுத்து பூச நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் வேதையாக வரும். பூராட நட்சத்திரத்தினுடைய பொருள் என்ன? வெள்ளரி பழம். அதை சாப்பிடவே கூடாது, அவன் சாப்பிட்ற வரைக்கும் வச்சுக்கவே கூடாது. வீட்டில் படுக்கை வளர்த்தான்னு வச்சிங்கன்னா கோளாயிரம் மாட்டிக்குவான். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து ஆயில்ய நட்சத்திரம், இதற்கு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் வேதையாக வரும். அவங்க என்ன பண்ணணும்? கொய்யாப்பழத்தை சாப்பிடக்கூடாது. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகக்கூடாதுங்க. போனாங்கன்னா பேக்காக வேலை செய்யும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பேக்காக வேலை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரங்க, அவங்க என்கிட்ட பேசவே கூடாதுங்க. என்னன்னா ரேவதி வேதையாக வரும். மக நட்சத்திரக்காரங்க ரேவதி வேதையாக வருங்க. அவங்க கொத்தமல்லி சாதம், இழந்த பழம் சாப்பிடக்கூடாதுங்க. சாப்பிட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. புரியுதுங்களா? அடுத்து பூர நட்சத்திரக்காரங்க அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் அவங்களுக்கு வேதையாக வரும். புரியுதுங்களா? அவங்க அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு பூரட்டாதி வேதையாக வரும். மாம்பழம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாங்கன்னா நம்ம ஜோலி முடிஞ்சிச்சு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவங்க சாப்பிடக்கூடாது. அடுத்து ஹஸ்தம், சதய நட்சத்திரம் வேதையாக வரும். கருப்பு திராட்சை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. இவங்க இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக திருச்செங்கோடு கருப்பு திராட்சை தானம் செஞ்சுவிட்டு தான் வரணும். ஏன்னா இங்கே சதய நட்சத்திரம் இயங்கும். அப்போ ஹஸ்த நட்சத்திரக்காரங்க 1000 வயசியர் திருமண மண்டபத்திற்கு வரும்பொழுது வரலாம்.
கருப்பு திராட்சையை தானம் செய்து விட்டு வர வேண்டும். அதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நன்மை பயக்கும். புரியுதுங்களா? அப்போ நட்சத்திரத்தில் இவ்வளோ சூட்சுமங்கள் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தாராபலன் சொல்லிட்டேன், வேதையை சொல்லிட்டேன். அடுத்து நம்ம ஒரு நட்சத்திரம் வந்து திசையை நடத்துதுங்க. நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு திசையை நடத்துது. அந்த திசையும் தாராபலன் எடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒருத்தர் சதய நட்சத்திரத்தில் ஒரு திசை நடக்குது. ரேவதி நட்சத்திரம் அவருக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரத்யேக தாரை தானே. ஆனால் அந்த ராகு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ராகு எப்படி இருக்காரு? எனக்கு நான் தான் ரேவதி நட்சத்திரம், எனக்கு சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நடத்துது. அப்போ ராகு எப்படி இருக்காரு? புஷ்கரம் வாங்கி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ராகு வேலை செய்யும், பிரம்மாண்டத்தை கொடுக்கும். எனக்கு வியாதிபாத நாம யோகம், யோகி ராகு, அவயோகி சுக்கிரன். இப்போ அவயோகி தானே நடக்குது, கெடுதல் தானே பண்ணணும். அவயோகி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு? சம்பத்து தாரை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அவர் இந்த லக்கணத்தில் உட்காந்துட்டாரு. இப்போ அவயோகி அடிபட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது மாதிரி ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து எடுக்கணும். இன்னும் ஒன்று, ஐயாவோட இதில் ஸ்கூலில் அந்த படித்ததில் ஒரு இதை நானே எடுத்திருக்கேன். எப்படின்னா, லக்கண புள்ளி ஜென்ம நட்சத்திரம் அதுவும் எடுக்கணும். இந்த லக்கண புள்ளி யார் ஒரு மனிதனுக்கு புஷ்கரண வம்சம் பெற்று இருக்கிறதோ அவங்களும் இந்த ஜென்ம நட்சத்திரம் மாதிரி எடுக்கணும். எனக்கு அனுச 2 லக்கண புள்ளி, அனுசத்துக்கு அடுத்து யார்? கேட்டை. புரியுதுங்களா? எனக்கு ஜென்மாதிபதி, எனக்கு ரேவதி நட்சத்திரம், அணுஜென்மம் திரிஜென்மம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதில் நல்லது நடக்கூடாத. எனக்கு கேட்ட நட்சத்திரத்தில் தான் சார் பணம் வரும், பணப்பகையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஆனால் எனக்கு கேட்ட நட்சத்திரத்தில் பணம் வரும். எப்படி? லக்கண புள்ளிக்கு அடுத்த நட்சத்திரம் கேட்டை. அப்போ அதுவும் இயங்கும். நட்சத்திரத்தில் இவ்வளோ பாவம் இருக்குது சார். அடுத்து இவ்வளோ சொல்லிட்டேன். 12 இலக்கணங்களுக்கும் 12 ராசிக்கும் ஒரு ரவுண்டு வந்துடுறேன். ரைட்டா? முதலில் 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் இருப்பது மேசராசியில். அது எல்லாத்துக்கும் தெரியும். என்னடா இவன் சம்மந்தம் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் இருக்குன்னு சொல்கிறானா? ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாதத்தை சொல்லி வர்றேன். அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கிருத்திகை 1வது பாதம் அங்கே வரும். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க என்னங்க பண்ணணும் சார்? காலைல ப்ரெஸ் பண்ணுறோம், குளிக்கிறோம், எந்திரிக்கிறோம், சும்மா கையை கும்பிட்டுட்டு விநாயகரை காப்பாற்று, கருப்பா காப்பாற்று, ராகு காப்பாற்றுட்டு, சுக்கிரன் காப்பாற்றுட்டு போயிடுறோம். ஆனால் என்ன சொல்லணும்? நம்ம நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும். எப்படி இயக்கணும்? அஸ்வத் வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாதுன்னு 9 முறை சொல்லுங்கள் சார். என்ன சார், காசா பணமா? சொல்லுங்கள். அவங்க என்ன பழம் என்ன உணவை சேர்த்துக்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் உணவை சேர்த்து கொள்ள வேண்டும். 2வது நட்சத்திரத்தினுடைய பொருள். இன்னொன்று சார், அரசியல்வாதியாக இருக்காங்க. இப்போ ஐயா இருக்கார், அவருடைய டிரைவர் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அனுச நட்சத்திரமா? சரி, அஸ்வினி நட்சத்திரம். ஒரு அஸ்வினி நட்சத்திரம் என்பது அரசியல்வாதியை கையில் வச்சுக்கலாம் சார். அரசியல்வாதி நான் இருக்கேன், ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன்னா அசிஸ்டண்டாக அவரை வச்சுக்கலாம். ஏன் சார் கேளுங்க, ஏதாவது ஏன் சார் அஸ்வினி நட்சத்திரத்தை வச்சு கேளுங்க, கேட்டாங்கன்னா சொல்லலாம். சூரியன் அங்கே உச்சம் பெறுவார். அப்போ அரசியல்வாதிகள் அஸ்வினி நட்சத்திரத்தை ஒரு டிரைவராகவோ அல்லது சாதாரணமாக ஒரு அசிஸ்டண்டாகவோ வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டால் அவர் உசந்துக்கிட்டே போவார். புரியுதுங்களா? அவங்க இந்த அஸ்வத் வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாதுன்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். அவங்க என்ன பண்ணணும்? சார் உட்காருங்க சார், சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நீங்கள் நட்சத்திரத்தை ஏற்கணும் சார். சாதாரணமாக கும்பிட்டுட்டு போயிடக்கூடாது. இப்போ நான் ஒரு ரேவதி நட்சத்திரமாக கஜத் வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாதுன்னு 9 முறை சொல்லுவேன் காலையில். உங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் ஏற்குங்க. ஏற்குனீங்கன்னா நல்லது நடக்கும். அதான் 2வது பொருளை சாப்பிட சொல்கிறேன்னே. 2வது பொருள் நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் சார். ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு திசை நடத்தினா தான் சோதனை வரும். நீங்கள் அந்த நட்சத்திரத்தை வணங்கும் போது சோதனை வராது. இப்போ நீங்கள் எப்படி போய் சொல்கிறீங்க? நீங்கள் போய் இப்போ அபிஷேகம் அர்ச்சனை பண்ண போகிறீங்க, அஸ்வினி 3வது பாதம் பேர் சொல்லி தானே கொடுக்குறீங்க. ஏன் அதை கொடுக்குறீங்க? ஜென்ம நட்சத்திரத்தை ஏன் கொடுக்குறீங்க? ஜென்ம நட்சத்திரம் நல்லா இருந்தால் சார் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? ஜென்ம நட்சத்திரம் நல்லா இருக்கணும்.
ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு திசை நடச்சுன்னா மனக்குழப்பம் தான் சார், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? 1, 5, 9 இயங்கணும் சார், திரிகோணம் இயங்கணும். புரியுதுங்களா? முதல்ல உங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் சொல்லி பழகுங்க, அந்த அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். புரியுதுங்களா? நல்லது நடக்கும். உட்காருங்க. அடுத்து பரணி நட்சத்திரம். அவங்க என்ன பண்ணணும்? அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாதன்னு சொல்லணும். சொல்லுங்கள். அவங்க என்ன பழம் சாப்பிடணும்? பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் யார்? கிருத்திகை. பேரிச்சம்பளம் உணவை சேர்த்துக்கொள்ள வேண்டும். பேரிச்சம்பளம் உணவை சேர்த்துக்கொள்ளணும். புரியுதுங்களா? அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? பரணி நட்சத்திரத்தில் தான் சார் சனி நீசம் வருவார். அப்போ உணவு தானம் அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? கிருத்திகை நட்சத்திரம் இங்கே 1வது பாதம் வரும், ரிஷபத்தில் 2வது பாதம் வரும். அப்போ மேசராசிக்காரங்க எங்கே இருக்கலாம் சார், எந்த இடத்துல குடியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஒளி படும் மாதிரி வீட்டில் குடியிருக்கணும். அப்படி இல்லையா, அந்த சூரியன் போட்டாவை ஒரு போட்டாவை பிடிச்சி பைக்கில் வச்சுக்கலாங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவை. 2வது நட்சத்திரத்தினுடைய பொருளையும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஸ்க்ரீன் சேவரில் கருணநாதன் போட்டா வைக்கிறோமா, அது மாதிரி 2வது நட்சத்திரத்தினுடைய பொருளையும் நீங்கள் அதை ஒரு போட்டாவை பிடிச்சி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து மேசராசி சொல்லியாச்சு. அடுத்து ரிஷபராசி. அங்கே கிருத்திகை நட்சத்திரம் வரும். 1ஆம் பாதம் அங்கே வரும், இங்கே 2ஆம் பாதம் வரும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? நாவல் பழம் உண்ண வேண்டும். அவங்க என்ன பண்ணணும்? அஸ்வத் வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாதேன்னு சொல்லணும். 9 முறை சொல்லுங்கள். ரைட்டா? அடுத்து இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பத்மத் வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாதேன்னு சொல்லணும். 9 முறை சொல்லுங்கள். ஜென்ம நட்சத்திரத்தை ஏக்குங்க. அவர் மாதிரி தாராபலன்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஜென்ம நட்சத்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், நல்லது நடக்கும். புரியுதுங்களா? அடுத்து அவங்க என்ன பண்ணணும்? இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்கள்ட்ட இவங்களை அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை அவங்கள கூட்டுக்கிட்டு நம்ம போகலாம். என்ன காரணம் சொல்லுங்கள்? அங்கே ராகு உச்சம் பெறுவார், சந்திரனும் உச்சம் பெறுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மாட்டிக்குவாங்க, அவங்கள வச்சுக்கலாம். இப்போ ரோகிணி, அந்த வினோதினி மேடம் வந்து ரோகிணி நட்சத்திரம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் பிஸ்னஸுக்கு சும்மா ஃபோன் நம்பர் கட்டி பங்கு சந்தை லாட்டரிகளில் கேட்கலாம். அவங்கள்ட்ட ஒரு டவுட்டு கேட்கலாம். டவுட்டு கேட்டால் அவங்க சொன்னாங்கன்னா வெற்றி பெறுவீங்க. இவ்வளோ தான் சார். கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெறுவார். அப்போ தாயாருக்கு உதவணும் சார். அடுத்து மிருகசிரிசம். மிருகசிரிச நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? வாழைப்பழம் உண்ண வேண்டும். அவங்க என்ன பண்ணணும்? வீரத் வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். சொன்னால் வெற்றி கிடைக்கும். அடுத்து அவங்க எங்கே சார் குடியிருக்கணும்? அவங்க எங்கே குடியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் நிலவு ஒளி படுற மாதிரி இருக்கணும். எங்களால் இருக்க முடியாது சார், மெட்ராஸுக்குள்ளே சந்து பொந்தா இருக்கும் சார் அப்படின்னா, ஒரு நிலவு போட்டால் வாங்கி பைக்கில் வச்சுக்கணும். எப்படி? நிலவு போட்டால் வாங்கி பைக்கில் வச்சுக்கணும். வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். ஐயா சொன்னதில் கொஞ்சம் இதை எடுத்து போட்டு விட்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை செய்யுங்க. அடுத்து மிதுன ராசி. அங்கே மிருகசிரீசமும் வரும், திருவாதிரையும் வரும், புனர்பூசமும் வரும். மிருகசிரீசம் சொல்லிட்டேன். அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? கரும்பு சாப்பிட வேண்டும். நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். 9 முறை சொல்லுங்கள், நல்லது நடக்கும். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? அவங்க என்ன சாப்பிடணும்? ஆப்பிள் சாப்பிட வேண்டும். அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்க என்ன ஸ்லோகம் சொல்லணும்? விருஷபத் வஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். சொல்லுங்கள் சார். என்ன சார், காசா பணமா? சொல்லுங்கள், சொல்லிட்டு போங்க. அப்போ அவங்க எங்கே குடியிருக்கணும்? அந்த இடம் காலபுருஷனுக்கு 3வது வீடாக வரும், காற்று ராசியாக வரும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? காற்றலை, காற்றோட்டமாக உள்ள இடத்துல இருக்கணும். முடியலை அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் காற்றலை சுற்றிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த போட்டா வாங்கி பைக்கில் வச்சுக்கோங்க. அப்போ ஏங்கும். வாழ்வியல் பரிகாரம் சார் இதெல்லாம். ஐயா சொன்னது தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அது அவர் கிளாஸில் சொல்கிறாரு, நான் அந்த மீட்டிங்கில் சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி. அங்கே பூசம் ஆயில்யம், புனர்பூசம் இங்கேயும் வரும் அங்கேயும் வரும். இப்போ பூசம் ஆயில்யம். அப்போ இந்த பூச நட்சத்திரக்காரங்க என்ன சொல்லணும்? காகத் வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதேன்னு 9 முறை சொல்லுங்கள். அவங்க என்ன உணவில் சேர்த்துக்கணும்? பூச நட்சத்திரக்காரங்க லட்டு சாப்பிட வேண்டும். ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய பொருள் லட்டு.
அப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? கஜத் வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். 9 முறை சொல்லுங்கள் சார். சொல்கிறதுனால தப்பு இல்லை. அவங்க என்ன சாப்பிடணும்? அதிரசம் சாப்பிட வேண்டும். மகத்தினுடைய பொருள் அதிரசம். அப்போ அதை சாப்பிட்டா நன்மை நடக்கும். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது சார். பூச நட்சத்திரத்தில் தான் குரு உச்சம் பெறுவார். அந்த நட்சத்திரக்காரங்களை ஜோதிடர்கள் இந்த மாதிரி குருமார்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கள வச்சுக்கலாம். இன்னொன்றுன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் நீசம் பெறுவார் சார். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களாம் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை வச்சுக்கக்கூடாது, மாட்டிக்குவாங்க. ஏன்னா செவ்வாய் அங்கே நீசம் பெறுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதில் அந்த தெய்வம் பிறக்குது இந்த தெய்வம் பிறக்கிறதெல்லாம் விட்டுருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இந்த செவ்வாய் அங்கே நீசம் பெறும் பொழுது ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க வச்சுருந்தாங்கன்னா கோளாறாயிரும் சார். அவங்க எங்கே சார் குடியிருக்கலாம்? அப்புறம் நீர் சார்ந்த இடத்துல குடியிருக்கலாம். நீர் சார்ந்த இடத்துல குடியிருக்கலாம். குருமார்கள் இருக்கிற ஏரியாவில் குடியிருக்கலாம். பிராமணர்கள் இருக்கிற ஏரியாவில் குடியிருக்கலாம் சார். எங்கேயுமே இல்லை சார் அப்படின்னா நீர் சார்ந்த போட்டாவை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அடுத்து சிம்ம ராசி, அவங்க என்ன பண்ணணும்? அங்கே மக நட்சத்திரம் வரும். அஸ்வத் வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாதேன்னு சொல்லுங்கள். 9 முறை சொல்லுங்கள். அவங்க எலுமிச்சம்பழம் சாப்பிடணும், எலுமிச்சம் ஜூஸ் சாப்பிடணும், லெமன் சாதம் சாப்பிடணும், இல்லை வீட்டில் செடியை வச்சுக்கணும். மக நட்சத்திரக்காரங்க. அடுத்து பூரம், இவங்க என்ன பண்ணணும்? பூர நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் கஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். சொல்லுங்கள் சார். அவங்க என்ன சாப்பிடணும்? மாதுளை பழம் சாப்பிடணும் சார். உத்திர நட்சத்திரத்தினுடைய பொருள் மாதுளை பழம். அப்போ அவங்க எங்கே குடியிருக்கணும்? நெருப்பு ஜுவாலைகள் உள்ள இடத்துல குடியிருக்கணும், யாக வேள்வி உள்ள இடத்துல குடியிருக்கணும். இல்லைனா அந்த ஜுவாலைகள் போட்டா வாங்கி பைக்கில் வச்சுக்கணும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை. உத்திரம் சிம்மத்தில் வரும், அங்கே கன்னியிலும் வரும். இப்போ ஹஸ்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். அவங்க என்ன சாப்பிடணும்? பப்பாளி பழம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த போட்டாவது வாங்கி வச்சுக்கணும். ஐயா எனக்கு சுகரியா, அது சாப்பிட முடியாதுன்னா அந்த போட்டாவது வாங்கி பைக்கில் வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். இன்னொன்று சார், இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்களை ஜோதிட குருமார்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன் சார்? அதில் தான் சார் புதன் உச்சம் பெறுவார், ஆட்சி உச்சம் பெறுவார் ஹஸ்த நட்சத்திரத்தில். இந்த ஜோதிட குருமார்கள் ஒரு வண்டி டிரைவராகவோ அல்லது ஒரு அசிஸ்டண்டாவோ வச்சுக்கலாம் சார் ஹஸ்த நட்சத்திரத்தை. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். அவங்க என்ன உணவில் சேர்த்துக்கணும்? காஃபியை டெய்லி சாப்பிடணும். அவ்வளோதான் சார். இதில் ஒரு கூத்துயா சார். சாரும் சித்திரை நட்சத்திரம் தானேங்க ஐயா? சித்திரை நட்சத்திரம் தானே நீங்கள்? விசாகம் சாரி. சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 1, 2 பாதம் கண்ணியில் வரும் சார். கண்ணியில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசம் பெறுவார். துலாத்தில் 3 நாள் வரும், அதில் 1, 2 வரும். ஒன்றும் இல்லை சார், ஒரு ஜவுளி கடை ஒருத்தர் வச்சுருக்கார், நல்லா போயிட்டுருக்கு சார், பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு ஜவுளி கடை. டக்குன்னு எய்த்தாப்பில் ஒருத்தன் கடையை கொண்டாந்து போடுறான். ஒன்றும் இல்லை, ஒரு மேனேஜரை சித்திரை 2ஆம் பாதம் மேனேஜரை உள்ளே அனுப்புங்க அந்த கடைக்கு, எய்த்த கடைக்கு. கதை கந்தல் சார், ஜவுளியை முடிச்சு விட்டுருவார். சுக்கிரன் நீசம். அப்போ ஜவுளி கடைக்கு அதிபர் யார்? சுக்கிரன். மாலுக்கு அதிபர் யார்? சுக்கிரன். ஜவுளியை முடிச்சு விட்டுருவார். புரியுதுங்களா? அடுத்து இந்த கன்னிராசிக்காரங்க எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா நிலம் சார்ந்த இடத்துல இருக்கலாம். இல்லைன்னா நிலம் அந்த போட்டாவை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா திருநங்கைகளை பார்க்குற மாதிரி அவங்க குடியிருக்கலாம். திருநங்கைகளோட குடியிருக்குன்னு சொல்லலை, திருநங்கைகளை பார்க்க வேண்டும். இல்லைன்னா பெருமாள் கோவில் அருகில் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. அங்கே சித்திரையும் வரும், சுவாதியும் வரும், விசாகமும் வரும். புரியுதுங்களா? இப்போ இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? நகத் வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். அவங்க என்ன சாப்பிடணும்? சப்போட்டா பழம் சாப்பிடணும். சப்போட்டா பழம் சாப்பிடணும் சார். இன்னொன்று சார், இந்த அரசியல்வாதிங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை வச்சா நல்லதுன்னு சொன்னேன்னே, இந்த சுவாதியை கொண்டு போய் அவங்க வச்சாங்கன்னு வச்சுங்க, ஜோலி முடிஞ்சிச்சு. 2 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்எல்ஏ இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஊரில். அதில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நல்ல டாப் லெவலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவனும் டாப் லெவலில் இருக்கான். ஒரு டிரைவரையோ ஒரு அசிஸ்டண்ட்டையோ சுவாதி நட்சத்திரக்காரனை உள்ளே தள்ளின்னு வச்சுங்க,
அடித்து கீழே கொண்டாந்துருவான். என்ன காரணம்னா சுவாதியில் தான் சூரியன் நீசம் பெறுவார். புரியுதுங்களா? அடுத்து விசாக நட்சத்திரம். அவங்க என்ன பண்ணணும்? விருஷபத் வஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயன்னு சொல்லணும் சார். அவங்க என்ன பொருளை சாப்பிடணும்? அனுசம், நொங்கு, வெண்பொங்கல், பனங்கற்கண்டு சாப்பிடணும் சார். சாப்பிட்டா நல்லது சார். சார் விசாக நட்சத்திரம் தான். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் இழுத்துக்கிட்டு கிடக்கிறான், ஒன்றுமே இல்லை, சங்கு ஊத போகிறாங்க. அவன் நல்லா இருக்குது, கிரகமெல்லாம் நல்லா இருக்குது, ஆயுள்காரங்க நல்லா இருக்கான். என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. சாரை ஒரு மருந்து மாத்திரையை கொடுக்க சொன்னீங்கன்னா குணமாயிடுவார். ஏன் சார்? விசாக நட்சத்திரத்தில் தான் சார் சனி உச்சம் பெறுவார். சனி யார் சார்? உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம், ஆயுளை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ விசாக நட்சத்திரக்காரங்கள்ட்ட ஒரு மருந்தை கொடுத்து நீங்கள் கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க வியாதி போயிரு சார். இதுக்காண்டி நான் கேன்சர் போயின்னு சொல்லலை, ஏதோ ஒரு வியாதி, அந்த வியாதி குணமடையும். விசாக நட்சத்திரக்காரங்கள்ட்ட அந்த மருந்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா குணமடையும். எழுதிக்கங்க சார். நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் ஜோதிடர் தானே, செக் பண்ணுங்கள் சார். புரியுதுங்களா? அப்போ அவங்க எங்கே குடியிருக்கணும்? இதே காற்றலை தான், இதே காற்றலை தான். ஏன்னா காற்று ராசியை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த இடம். அப்போ அவங்க துப்புரவு தொழிலாளர்கள், சனியினுடைய காரகத்துவம், மேஜிஸ்ட்ரேட்டு, வக்கீல், இந்த ஏரியாலையும் அவங்க குடியிருக்கலாம். இல்லைன்னா ஒரு போட்டா வாங்கி பைக்கில் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து அடுத்து விருச்சிக ராசி. அங்கே பார்த்தீங்கன்னா விசாகம், அனுசம், கேட்டை வரும். விசாகத்தை பார்த்துட்டோம். அனுச நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் சார்? என்ன சார் பண்ணணும்? காகத் வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதேன்னு சொல்லுங்கள். 9 முறை சொல்லுங்கள் சார். அவங்க என்ன சாப்பிடணும்? வல்லாரை, செரிப்பழம் சாப்பிட வேணும். வல்லாரை, செரிப்பழம் சாப்பிடணும் சார். அடுத்து கேட்ட நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? மூலம், கொய்யாப்பழம் சாப்பிட வேண்டும். கஜத் வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். அப்போ அந்த இடம் காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வரும். கேட்டையில் சந்திரன் நீசம் பெறுவார், கேது உச்சம் பெறுவார். அப்போ அங்கே கேது உச்சம் பெறும் பொழுது நீங்கள் விநாயகரை வழிபடலாம். விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு கேட்ட நட்சத்திரக்காரங்க செவ்வாய்க்கிழமை நாளில் உணவு தானம் கொடுக்கணுங்க. கொடுத்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அவங்க குடியிருக்க இடம் நீர் சார்ந்த இடத்துல குடியிருக்கலாம். இந்த மேஜிஸ்ட்ரேட்டு, வக்கீல், இவங்க இடத்துல குடியிருக்கலாம். என்ன காரணம்னா அனுச நட்சத்திரம் உங்களுக்கு அங்கே வரும். வக்கீல், ஜட்ஜெல்லாம் வந்து நீதிமான். அப்போ அனுச நட்சத்திரம் அங்கே குறிக்கும். ஒரு தடவை அனுச நட்சத்திரக்காரங்க, இப்போ சார் சொன்னார்ல, இது மாதிரி நட்சத்திரக்காரங்க ஜென்மத்தில் இருந்தால் குழப்பம் தானே சார் வரும்? குழப்பம் வரும் சார். குழப்பம் வந்து தீர்வாயும். அப்போ அனுச நட்சத்திரத்தை கொடுக்கக்கூடிய நகரம் டில்லி. ஒரு தடவை போயிட்டு வந்துடணும், இல்லைன்னா குழப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். புரியுதுங்களா? அடுத்து தனுசு ராசி. விருச்சிக ராசிக்காரங்க நீ சார்ந்த இடத்துல குடியிருக்கலாம். மேஜிஸ்ட்ரேட்டு, வக்கீல், இவங்க ஏரியாவில் பக்கத்தில் குடியிருக்கலாம். இல்லை அந்த போட்டா வாங்கி பைக்கில் வச்சுக்கலாம். அடுத்து தனுசு ராசிக்காரங்க அங்கே மூலம், பூராடம், உத்திராடம் வரும். இப்போ மூல நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? அஸ்வத் வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். அவங்க என்ன சாப்பிடணும்? வெள்ளரி பழம் சாப்பிட வேண்டும். பூராண நட்சத்திரத்தினுடைய பொருள். புரியுதுங்களா? அடுத்து பூராடம் நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் கஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாதேன்னு சொல்லணும் சார். சொல்லுங்கள் சார், அதெல்லாம் குழப்பமே வராது. உங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஒரு நாளைக்கு 9 முறை சொல்லணும். சொன்னீங்கன்னா நல்லது நடக்கும். புரியுதுங்களா? அப்போ பூராண நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? என்ன உணவை சேர்த்துக்கணும்? பலாப்பழம் சாப்பிட வேண்டும். ரைட்டா? இவங்க எங்கே சார் இருக்கலாம்? தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9. யாக வேள்வி நடக்கும் இடத்தில் வீட்டை அமைத்து கொள்ளலாம். நெருப்பு ஜுவாலைகள் உள்ள இடத்துல வீட்டை அமைத்து கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு, அந்த அன்னதான கூடங்கள், அந்த ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிற இடத்துக்கு பக்கத்தில் குடியிருக்கலாம். இல்லைன்னா அந்த போட்டா வாங்கி பைக்கில் வச்சுக்கலாம். நெருப்பு ஜுவாலைகள் உள்ள இடத்துல நீங்கள் குடியிருக்கலாம். யாக வேள்வி உள்ள இடத்துல குடியிருக்கலாம். இந்த அன்னதான ட்ரஸ்ட் வச்ச இடத்துல குடியிருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் இயங்கும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த தான தர்மம் அந்த இடத்துல குடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை லைஃபுக்கு கொண்டு போயிடுவார். புரியுதுங்களா? அடுத்து மகர ராசி. இங்கே தாங்க உத்திராடம், திருவோணம், அவிட்டம் வரும். உத்திராடம் மூலத்திலையும் வரும், சரி தனுசுலேயும் வரும். இப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்?
அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். சார் சொல்லுங்கள். இல்லை, அதுக்கு டைம் இல்லை சார். காயத்ரி மந்திரம் தான், அதை ஸ்லோகம் சொல்லிட்டோம். அதனால் அதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஒன்று ஒன்றா சொல்ல முடியாது. இப்போயே 2-3 தடவை ஐயா பார்த்துட்டாரு சாப்பிட விடணும்ட்டு. புரியுதுங்களா? அப்போ பூராடம் நட்சத்திரம் என்பது உத்திராடம் நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். சொல்லிட்டாங்கன்னா நன்மை நடக்கும். அவங்கள தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த சீதாப்பழம் வெற்றிலை பாக்கு சாப்பிடக்கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணணும்? எப்போயாவது சாப்பிட்டுக்கலாம். அவங்க என்ன பண்ணணும்னா 6வது நட்சத்திரத்தினுடைய பொருள் அன்னாசி பழத்தை சாப்பிடணும். 6வது நட்சத்திரம் உத்திரட்டாதியாக வரும். அவங்க அன்னாசி பழத்தை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டா அவங்களுக்கு நன்மை நடக்கும். அடுத்து திருவோணம். அவங்க என்ன பண்ணணும்? பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். ரைட்டா? அவங்க என்ன பொருள் சாப்பிடணும்? ஆப்பிள் விளாம்பழம் சாப்பிட வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். அவங்க என்ன பழம் சாப்பிடணும்? கருப்பு திராட்சை சாப்பிடணும். இவங்க மகர ராசிக்காரங்க எங்கே இருக்கணும் அப்படின்னா நிலம் சார்ந்த இடத்துல இருக்கணும். முருகன் கோயில் அருகில் இருக்கணும் சார். ஏன் சார்? அவிட்டம் நட்சத்திரத்தில் சார் செவ்வாய் உச்சம் பெறுவார் சார். இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களை ஒருபோதும் குருமார்கள் வச்சுக்கூடாது. என்ன சார்? இந்த உத்திராடத்தில் தான் குரு நீசம் பெறுவார் சார். அப்போ இந்த ஜோதிடர் குருமார்கள் இவங்கெல்லாம் உத்திராட நட்சத்திரக்காரங்களை வச்சுக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அங்கே செயல்படும். அந்த குரு நீசம் பெற்றுட்டால் உங்களுக்கு வாக்குப்பளிதம் வராது. அப்போ அதை செய்யணும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களை செவ்வாய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க வச்சுக்கணும். அப்போ அவங்க நிலம் சார்ந்த இடத்துல இருக்கணும். முருகன் கோயில் அருகில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து கும்பராசி. அங்கே அவிட்டம் சதயம் பூரட்டாதி வரும். அவிட்டத்துக்கு சொல்லிட்டேன். சதய நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்? மாம்பழம் சாப்பிட வேணும். நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராக பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். 9 முறை சொல்லுங்கள். அவர் உங்களை பார்த்துக்குவார். என்ன ஜென்மம் நடந்தாலும் சரி, அஷ்டமாதிபதி நடந்தாலும் சரி, அஸ்தங்க திசை நடத்தினாலும் சரி, முடக்கு திசை நடந்தாலும் சரி, திதி சூன்யம் திசை நடந்தாலும் சரி, அவயோகி திசை நடந்தாலும் சரி, கிரகம் டிகிரி ஓட்ஸா லோயஸ்ட் டிகிரியில் இருந்த திசை நடத்தினாலும் சரி, உங்களை காப்பாற்றி விட்டுவார். புரியுதுங்களா? அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். அவங்க என்ன பண்ணணும்? அன்னாசி பழம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அங்கே விர்ஷவத்வஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். எப்படி? இதை சொல்லணும். அவங்க என்ன சாப்பிடணும்? பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அன்னாசி பழம் சாப்பிட வேண்டும். ரைட்டா? அப்போ சதயமும் பூரட்டாதியும் இங்கே வந்துடும், மீனத்திலும் வரும். அப்போ கும்பராசிக்காரங்க எங்கேங்க சார் இருக்கலாம்? கும்பத்தை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாவே போதும் சார். கும்பம் இயங்கும் சார். இல்லைன்னா கரகாட்டக்காரன் போட்டால் வாங்கி பைக்கில் வச்சுக்கோங்க சார். வாழ்வியல் பரிகாரம். கும்பம் இயங்கும். இந்த கும்பம் ராசி கும்பத்தில் பையில் வச்சுக்கிட்டாலும் சரி இயங்கும். புரியுதுங்களா? அடுத்து இந்த ஒன்றும் இல்லை சார், கும்பராசிக்காரங்க ராஜராஜ சோழன் போட்டாவை பையில் வச்சுக்கலாம். ஏன் சார்? சதய நட்சத்திரத்தில் தான் ராஜராஜ சோழன் பிறந்தார். அப்போ அந்த ராஜராஜ சோழன் போட்டால் வச்சுக்கலாம். இயங்கும். கும்பம் இயங்கிக்கிட்டே இருக்கும். காலபுருஷனுக்கு 11 சார், பக்காவாக இயங்கும் சார். எப்படி? காலபுருஷனுக்கு பக்காவாக இயங்கும். புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லது நடக்கும். அடுத்து மீன ராசி சார், உத்திரட்டாதி நட்சத்திரம். அவங்க என்ன பண்ணணும்? காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதேன்னு வச்சுக்கணும், சொல்லணும். அவங்க என்ன உணவை சாப்பிடணும்? கொத்தமல்லி சாதம் சாப்பிட வேண்டும், இழந்த பழம் சாப்பிட வேண்டும். இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா நன்மை நடக்கும். சார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை அங்கே யார் சார் நீசம் பெறுவார்? புதன் நீசம் பெறுவார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் நீசம் பெறுவார் சார். இந்த காசி கர்ம யாத்திரையெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுங்களா? அவங்கள வச்சுக்கலாம் சார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை இந்த காசி சிவா இது மாதிரி கர்ம காரியங்கள் செய்கிற இடத்துல ஒரு பிஓவோ ஒரு அசிஸ்டண்டாவோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை வச்சுக்கலாம். ஏன் சார்? புதன் யார் சார்? மோட்சக்காரகன் சார்.
சனி யார் சார்? ஆயுள்காரங்க சார். 2 கர்மா வேலை செய்தா சார். நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா இந்த குரு நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரம், இது 3ம் காலபுருஷனுக்கு 4, 8, 12 வரும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 4, 8, 12 வரும். 4ங்கிறது அர்த்தாஷ்டமம், 8ங்கிறது அஷ்டமம், 12ங்கிறது விரயம். இதில் எல்லாம் ஏன் அதில் வச்சிருக்காரு அவர்? குழந்தையை கொடுக்கிறவர் குரு, ஆயிலை கொடுக்கிறவர் சனி பகவான், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை இந்த கர்மகாரிய தசை அவர் காசி சிவா வச்சுக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சது அவர் தான், கர்ம யாத்திரை நடத்துகிறவர் அவர் தான், அவர் வச்சுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை அவங்க வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன சார் பண்ணணும்? கஜத் வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாதேன்னு சொல்லணும். புரியுதுங்களா சார்? ரேவதி நட்சத்திரக்காரங்களை யார் வேணாலும் வச்சுக்கலாம் சார். என்ன காரணம் சொல்லுங்கள் சார், என்ன காரணம் சொல்லுங்கள்? ரேவதி நட்சத்திரக்காரங்களை யார் வேணாலும் வச்சுக்கலாம். இது யாராவது ஒரு ஆள் உண்மையை சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அடுத்து புதன் ஈசன் தான் இதில் வந்துடுது சார். ரேவதி நட்சத்திரத்தில் சார் சனீஸ்வரன் பிறந்தார். சனீஸ்வரன் சார் ஆயுள் கர்மா அவனுக்கு கொடுத்துருவார் சார், தொழிலையும் கொடுத்துருவார் சார். நீங்கள் ரேவதி நட்சத்திரக்காரனை கூப்பிட்டு, ஏன்னா நானும் ரேவதி நட்சத்திரக்காரன் தான், அதுக்காண்டி சொல்லலை, ரேவதி நட்சத்திரக்காரனை கூப்பிட்டு நீங்கள் எங்கே வச்சாலும் ஜெயிச்சிருவீங்க சார். அது 8ஆம் அதிபதியாக இருக்கட்டும், 22 வைநாசிகமாகவே இருக்கட்டும், அந்த 3 கேரட்டில் ஒன்றை காப்பாற்றி விட்டுருவார் சார். ரேவதி நட்சத்திரத்தில் தான் சார் இதுவரை சுக்கிரன் உச்சம் பெறுவார். அதே மாதிரி சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரம் ரேவதி. சனீஸ்வரன் யார் சார்? நம்மளுக்கு சனீஸ்வரன் நல்லா தான் சார் நல்லா இருப்போம். சனி ஒரு மனிதனுக்கு நல்லா இல்லைன்னா காலி சார். அதற்கு பரிகாரம் இருக்கிறது, அது வேறு விஷயம். அப்போ எனக்கு ரேவதி நட்சத்திரம் 4வது பாதம், சந்திரன் வர்க்கோத்தமம். இந்த புதன் பார்த்தீங்கன்னா இந்து லக்னத்தில் இருக்கார், சனி பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் இருக்கார், புஷ்கரண வம்சம் வாங்கியிருக்காரு, நட்பு நிலையில் இருக்கார், சசயோகம் பெற்றிருக்காரு, திக்பலம் பெற்றிருக்காரு. அப்போ இவ்வளோ இந்த காரகத்துவத்தையும் கொடுத்துருக்காரு. அப்போ ரேவதி நட்சத்திரக்காரனை எங்கே கொண்டே வச்சாலும் ஜெயிச்சிருவான் சார். யார் வைக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ, ரேவதி ஜெயிக்குதோ இல்லையா, ரேவதி நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ அவங்க எங்கே சார் குடியிருக்கலாம்? நீர் சார்ந்த இடத்துல குடியிருக்கலாம், நீர் சார்ந்த இடத்துல குடியிருக்கலாம். அல்லது பார்த்திங்கன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டு, வக்கீல், இவங்கெல்லாம் குடியிருக்காங்களே அந்த ஏரியாவில் குடியிருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க சாப்பிடக்கூடிய பொருள் முந்திரி பருப்பு சொல்லிட்டேன். நான் ரேவதி நட்சத்திரம் சார், நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நீர் சார்ந்த போட்டா வச்சுருக்கேனா, கடல் சார்ந்த போட்டா வச்சுருக்கேனா, ரைட்டா? நீங்களும் வச்சுக்கோங்க சார். நான் வச்சுருக்கேன். நான் மீன ராசி ரேவதி நட்சத்திரம், லக்கணத்தை விடுங்க, மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நான் வச்சுருக்கேனா, நீர் சார்ந்த போட்டாவை வச்சுருக்கேனா. அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நிறையா சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் வந்துடும். அதற்கு என்ன பண்ணணும்? வச்சுக்கணும் போட்டாவை. இதை வச்சுங்க சார், வண்டியில் எப்போதும் இருக்கும் என்கிட்ட. புரியுதுங்களா? இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர், எங்கள் வாழ்வின் வழிகாட்டி வல்லரசு ஐயா அவர்களுடைய குடும்பமும், வாழ்க்கை துணையாக ஏற்கப் போகும் எங்கள் திவ்யா அவர்களுடைய குடும்பமும், துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பமும், எங்களை மக்களின் முன் எடுத்து செல்லும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனரும், பிரபஞ்ச குழுவின் செயலாளரும், எங்கள் சொந்தமும் அண்ணன் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய குடும்பமும், துணை செயலாளர் தனபாக்கியம் அவர்களுடைய குடும்பமும், வினோதினி மேடம், பாலமுருகன், எங்களுடைய காரோட்டி மகி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மாணிக்கம் ஐயா, நிதிஷ் ஆனந்த், அருண்ராம், பூபதி ஐயா, ராஜா சங்கர் இவர்கள் குடும்பமும், இந்த 1000 வைசியர் திருமண மண்டபத்தை எங்களுக்கு கொடுத்து உதவி கொண்டிருக்கும் முதலாளிகளுடைய குடும்பமும், பணியாளர்களுடைய குடும்பமும், இந்த 1000 வைசியர் திருமண மண்டபத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஜோதிட மாணவ மாணவிகள், ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவர்களுடைய குடும்பமும்,
நலம் பெற வளம் பெற அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி ஒரு சிறு குறிப்பு. ஐயா விசாக நட்சத்திரங்கய்யா, சனி அங்கே உச்சம் பெறுவாருங்கய்யா. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்கய்யா, யாரும் சொல்லலை, அதை நான் சொல்கிறேங்கய்யா. காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுசு ராசிங்கய்யா. அதற்கு அதிபதி யாருங்கய்யா? குரு. 10வது ராசி மகர ராசி. சனி பகவான் 10வது ராசியாக வர்றாரா? அப்போ விசாக நட்சத்திரம் எப்பொழுதும் தர்மகர்மாதிபதி யோகத்தை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா சனி அங்கே உச்சம் பெறுவார். அதனால் ஐயாட்ட நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா டாப் லெவலில் ஆயிடுவீங்க. என்னுடைய செல் நம்பர் 96889667292540. இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு அவருடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு நம்முடைய பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் தனவாக்கியம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதன்.